டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்காக 5 நாள் லீவ் விட்டுட்டாங்க. ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸு எல்லாருக்குமே லீவு தான். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வெளியில் பிக்னிக்கோ இல்லை ஏதாவது ஒரு டூர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும்போது வெளியில் உள்ள சாப்பாடெல்லாம் நம்பாமல் வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் போகும்போது தோசை, சப்பாத்தி, லெமன் சாதம், புளியோதரை இந்த மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சைடிஷ் வந்து நீங்கள் 5 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கும். அப்படியே மணக்க மணக்க நல்லெண்ணெயோட ஸ்மெல்லையும் வெங்காயத்தோட காரத்துலையும் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம சின்ன வெங்காயம் இன்னைக்கு ஒரு 250 கிராம் 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கோம். இதை அதில் தண்ணியில் நல்லா ஊற்றி அலசி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா அலசி நல்லா தண்ணி வடிய விட்டுருங்க. தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு நெல்லிக்காய் சைஸு நல்லா கொட்டைக்கிட்ட இல்லாமல், ஏன்னா நம்ம அப்படியே அரைக்க போகிறோம், அதனால கொட்டைக்கிட்ட இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி அந்த தோடு வீடு எல்லாத்தையும் எடுத்துட்டு நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான வத்தல் 8 வத்தல் போட்டிருக்கேன். அது வந்து சின்ன வெங்காயனால கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். காரத்துக்கு தக்கன நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி மிதமான சூட்டில் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க, கருகாமல். வத்தல் இந்த அளவுக்கு கருகாத அளவுக்கு நல்லா உப்பி வரும். உப்பி வந்த உடனே அதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. அந்த வறுத்து வச்சுருக்க நல்லா ஆறிடுச்சு. இந்த வத்தலை இதில் சேர்த்துருங்க. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. 50 கிராம். நான் இந்த ரசப்பூண்டு தான் எனக்கு பிடிக்கும், அதனால் ரசப்பூண்டில் தான் நாங்கள் போடுவோம். அது நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பூண்டு இருந்தால் கூட உரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதோட பெருசு நாட்டுப்பூடு, வடைப்பூடு இந்த மாதிரி இருக்குன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். இந்த புளி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அந்த 10 நிமிஷம் ஊறின புளியை வந்து கரைச்செல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த அப்படியே தூக்கி ஜாரில் போட்டுருணும். அவ்வளோதான். லைட்டாக மட்டும் ஒரு பாதி தண்ணியை மட்டும் ஊற்றிடுங்க. ஒரு மூடி போட்டு நம்ம ஜாரில் அடித்து எடுத்துடலாம். இந்த அளவுக்கு குறப்பாக முதல் அடிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டு அடிக்க போகிறோம். எல்லா வெங்காயத்தையும் இந்த ஜாரில் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அதை நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். அடுத்து வேணும்னா நம்ம அடுத்து தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை போட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப நைஸாலாம் அடிச்சிடக்கூடாது. வெங்காயம் வந்து ஒரே திருக்கி அடிச்சிடக்கூடாது. அப்படி திருக்கணும், டொருன்னு சத்தம் கேட்கும், ஆஃப் பண்ணணும். திருக்கணும், டொருன்னு சத்தம் கேட்கும், ஆஃப் பண்ணணும். அந்த மாதிரி விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் எல்லாமே சேர்ந்து. மறுபடியும் ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. வானொலி எடுத்துட்டு கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு ஒரு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணும், ஆனால் நல்லெண்ணெய் தான் இருக்கணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா சுவையை கொடுக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. தாராளமாக எண்ணெயை ஊற்றி வேக விடணும். அவனை தான் நம்ம வச்சிருந்து சாப்பிட முடியும். அதுக்காக கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு அதை இதில் சேர்த்துருங்க. நல்லா பொரியட்டும் கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு கொஞ்சோட கருவேப்பிலை கொத்து போட்டு அதை எடுத்து அப்படியே எண்ணெயில் விட்டுருங்க. எண்ணெயிலே வேகட்டும். அடுத்து சிம்மிலே வச்சுருங்க. ஜாரெல்லாம் கழுவி ஊற்றிடக்கூடாது. நம்ம அந்த ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கிறது அது மட்டுமே போதும். அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க போதும். உள்ளே வச்சிருந்து அந்த எண்ணெயிலேயும் நல்லா கொஞ்சம் வேகணும். பச்சை ஏற்கனவே எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோமா, அதனால் அந்த எண்ணெயிலே நல்லா வேக விடுவோம். வேக விட்டால் நல்லா அருமையாக வெந்துடும். வெந்தில் ஓரளவுக்கு பாதிக்கு மேலே வெந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நம்ம 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. அந்த போட்டு அந்த வெங்காய தண்ணியில் மட்டும்தான் இன்னைக்கு அந்த வெங்காயம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு அந்த வெங்காயத்திலேயே ஈரத்துலேயும் எண்ணெயிலேயும் மட்டும்தான் இந்த இது ப்ரிப்பேர் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா, இட்லி, தோசை, கட்டு சோறு, இந்த மாதிரி சோறுகளுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வரைக்கும் தண்ணி விடாமல் இருந்தால் கெட்டு போகாது. ஆனால் செம்மையாக இருக்கும் சாப்பிட.
லைட்டா தொட்டா போதும். அப்படி ஒரு தோசை ஒரு பிச்சு லைட்டா ஒரு சைடா ஒரு தொட்டு நல்லா அருமையா. இப்ப காலையில அவசரமா போறோம், வீட்டுல ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணல, ஆபீஸ் போக வேண்டியிருக்கு, பிள்ளைகள் போக வேண்டியிருக்கு, டக்குன்னு இதை ரெடி பண்ணி முன்னக்கூடி வச்சிருந்தோம்னா ஃப்ரீயா இருக்க டயத்துல காலையில எந்திரிச்சா இட்லி அவிக்கிறோம், தோசை அவிக்கிறோம், இல்லைன்னா சூடா சோறை பொங்குறோம், அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு இதையும் அடைச்சிட்டு அப்படியே நம்ம போயிட்டு இந்த ஒரு பசி நேரத்துல நல்லா ரசாயனமா பிறஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா அருமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இது. சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். ஆமா, வெங்காயம், பூண்டு, புளி, வத்தல், அவ்வளவுதான். நாலே பொருள் தான். நாலே பொருள்ல ஒரு சூப்பரான ஒரு மசாலா தொக்கு. மசாலா தொக்கு ரெடி ஆயிருச்சு, வெந்துருச்சு. இந்த இடத்துல அதை பாப் பண்ணிடுங்க. இல்லை நீங்க காரம் அதிகமா போட்டுட்டீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூனை தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு மறுபடியும் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த காரத்தை சமஞ்சிடும். கிட்டத்தட்ட நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம்னாலே அந்த எல்லா காரத்தையும் நல்லெண்ணெயே எடுத்துரும். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த லீவுக்கு நீங்கள் எங்கே போகிறீங்கங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.